ஹே ஆல் பேன் கேக்ஸ் பண்ணலாமா? நான் 1 ரைப்பன் பனானா எடுத்திருக்கேன். இந்த பனானாவை இப்போ நம்ம ஃபுல்லாக ஸ்மாஷ் பண்ண போகிறோம். எந்த விதமான சங்க்ஸும் இல்லாமல் லம்ஸும் இல்லாமல் ஃபுல்லாக ஸ்மாஷ் பண்ணி எடுக்க போகிறோம் ஸ்மூத்தாக. ஸோ நான் ஸ்மாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாமே ஸ்மால் பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் அப்படியே மிக்சியில் போட்டு கூட ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபுல்லாக. மேக் ஷூர் அது நல்லா சாஃப்டாக இருக்கணும், எந்த விதமான சங்க்ஸும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நான் ஒரு எக் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 2 எக் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 எக் தான் எடுத்துகிட்டு வந்தேன், பட் ஒன்னே வந்து எனக்கு ஓகேவா இருந்துச்சு. ஒரு எக் எல்லோட நான் ஆட் பண்ணிவிட்டு அதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது கூடவே 1/2 கப் ஆஃப் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே 1 கப் ஆஃப் வீட் ஃப்ளோர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும் ஓட்ஸ் கூட வந்து மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சு அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலி உங்கள் பேட்டர் பார்க்க இப்படி தான் இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்து அதில் வந்து நீங்கள் இந்த பேட்டர் ஊற்றிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரு 2-3 டைம்ஸ் ஊற்றும் போது கீழே கொஞ்சம் கீ ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆனால் நம்ம கீ ஆட் பண்ண தேவையில்லை. உங்களோட பேன் வந்து நான்ஸ்டிக் பேனாக இருந்தாலே போதும், அதுவே ஈஸியாக வந்துடும். அவ்வளோதான். இது ஃபைனலி நீங்கள் கொஞ்சம் ஹனியோட சர்வ் பண்ணிக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ரெசிபி. ப்ளீஸ் டூ ட்ரை இட் அவுட் அண்ட் see you in the next vlog. Bye bye.